ஐயோ, டைம் ஆயிடுச்சா? சரி, சஞ்சய்க்கு கால் பண்ணலாம். வித்யா, எங்க இருக்க? ஆபீஸ் போயிட்டியா? சஞ்சய், ஆபீஸ்க்கு வந்துட்டேன் சஞ்சய். நான் வர வழியில ஏகப்பட்ட பிரச்சனை. இப்பதான் வந்தேன். என்னாச்சு? ஆமா, நம்ம கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு ஆட்டோல வந்தேன். அவன் ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு டிராபிக்கான ஏரியாக்கு கூட்டிட்டு போயிட்டான். நான் இறங்கி என்னாச்சுன்னு பாக்குறதுக்குள்ள ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டான். ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டானா? என் ஃபைலும் அதிலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கிட்ட நான் லிஃப்ட் கேட்டுதான் வந்தேன். நான் வரக்கூடாதுன்னு யாரோ சதி பண்றாங்க சஞ்சய். நீ ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வித்யா. இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நீ எதுக்கும் அசரக்கூடாது. நீ இப்ப அங்க டைமுக்கு போயிட்டல, இப்ப எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா உள்ள போ. உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. சஞ்சய், அந்த ஃபைலுக்குள்ள இருந்த நீ கொடுத்த நோட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் உள்ள போய் எப்படி பதில் சொல்றது? நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் சரியா ஞாபகமே வர மாட்டேங்குது. என்னால பதில் சொல்ல முடியாத மாதிரி அவங்க கேள்வி கேட்டா என்ன செய்யறது? சரி, ஒண்ணு பண்ணு. நான் சொல்ற மாதிரி பண்ணு. என்னது? நான் இப்போ லைன்லயே இருக்கேன். உங்ககிட்ட ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குல்ல, அதை எடுத்து மாட்டிக்க. அதை மற்றவங்க யாருக்கும் தெரியாத மாதிரி உன் முடியால கவர் பண்ணிக்க. சரி சஞ்சய். அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் இங்க போன்லயே கேட்டு உனக்கு பதில் சொல்லிடுறேன். நீ அந்த பதில தப்பு இல்லாம அவங்க கிட்ட சொல்லிடு. சரியா? பாத்துக்கலாம். சரி சஞ்சய், ஒரு நிமிஷம் இரு, இதோ பண்றேன். நீ தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கேன். சஞ்சய், கேக்குதா? கேக்குது. தைரியமா உள்ள போ. சரி. யார் மேடம் நீங்க? வித்யா, வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மன் வேதவல்லியோட மருமகள். வெல்கம் மேடம். எல்லாரும் உள்ள உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. உள்ள போலாம் வாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ஓப்பனிங்கே கலக்குறியே வித்யா. இதே மீட்டர்ல மெயின்டைன் பண்ணிக்க. சரியா? குட் மார்னிங் சார். ப்ளீஸ் சிட். தேங்க் யூ சார். I am the representative of Veda Group of Institute. Vedavalli Chandramohan, daughter-in-law. Vidya. What happened to Vedavalli, madam? Why you are here? அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை விட டீச்சர்ஸ் ஒழுக்கமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறவங்க நாங்க. அதுல யார் மேல டவுட் வந்தாலும் இமிடியேட்டா டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். வேற ஏதாவது கேள்வி சார்? வேதா மேடம் மருமகங்கிறத நிரூபிச்சிட்டீங்க மேடம். அவங்க கிட்ட இருக்கிற அதே துணிச்சல், அதே தைரியம் உங்ககிட்டயே இருக்கு. கங்க்ராட்ஸ் மேடம். இன்னும் 50 வருஷத்துக்கு உங்க இன்ஸ்டிடியூஷனை யாராலையும் அசைக்க முடியாது மேடம்.
கேன் க்ளோஸ் திஸ். ரொம்ப நன்றி சார். இந்தாங்க. See you then. தேங்க்யூ சார். ஆ. என்ன பாக்குறீங்க? இது எப்படி பச்சை தண்ணி ஆச்சுனா? அதான் மேஜிக். இன்னொரு மேஜிக் காட்டவா? ஏய் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லண்ணா சும்மாதான் தெரிஞ்ச பொண்ணு அதான் தண்ணி ஊத்தி விளையாண்டு இருந்தானா. அப்படியா? ஆமாண்ணா. டேய் முதல்ல அதுல என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்டா. நான் சொன்னேன்ல வித்யான்னு ஒரு பொண்ணு. ஆமாக்கா. அவ முகத்துல ஆசிட் அடிக்கிறதுக்கு நம்ம ஏரியா ஆளுங்களை வச்சு இங்க ஒருத்தி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் சொல்ற மாதிரி பண்ணு. வித்யாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எப்பவும் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருங்க. சரிக்கா. ஏன்னா நாங்க தான் அதுல தண்ணியை மாத்தி வச்சோம். டேய் அடிங்கடா. அடிங்கடா உனங்கள. விடக்கூடாது. போடா. எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா அவ சொதப்பிருப்பா. அதான் வீட்டுக்கு வர பயந்துகிட்டு வெளியில எங்கேயோ சுத்திட்டு இருக்கா. ஸ்னேகா. இல்ல மாமா, மீட்டிங் பாசிட்டிவா முடிஞ்சிருந்தா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம். இல்ல நேரா வீட்டுக்காவது வந்திருக்கலாம். இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்லையே. விஜய் போன் பண்ணி பாரு. அட்டென்ட் பண்ணலப்பா. நானும் திரும்ப திரும்ப பண்ணி பார்த்துட்டேன். எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அத்தை, நான் சொல்றேனே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவ சொன்னதுக்காக நீங்க அவளை மீட்டிங்க்கு அனுப்பிச்சிருக்க கூடாது அத்தை. இதெல்லாம் சரியா வராதுன்னு நீங்களே போயிருக்கணும். கிராமத்துல வளர்ந்தவ வேற, படிக்காதவ. அவ எப்படி அந்த மீட்டிங்ல பதில் சொல்லுவா? இத்தனை வருஷம் உங்க கூடவே இருக்கிற உங்க பையனே அது கஷ்டம்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவளால அதை சமாளிக்க முடியுமா? அதுவும் இங்கிலீஷ்ல. இத்தனை வருஷமா நீங்க கட்டி காப்பாத்தின பேரு அவ ஒரே நாள்ல கெடுத்துருவாத்த. ஏன் அத்தை? அவ தப்பா பதில் சொல்றதா கவர்மெண்ட் நம்ம மேல ஆக்ஷன் எடுக்குமா? நம்மளால எதுவும் செய்ய முடியாதா? ஸ்னேகா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வித்யா வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உன் யூகத்துல எல்லாம் கண்டதையும் உளறிட்டு இருக்காத. தோ வித்யாவே வந்துட்டா. வாமா வா. என்னாச்சுமா? அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லிட்டல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நீங்க என்ன நினைக்கிறீங்க மாமா? நீ ஜெயிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? என்னாச்சு வித்யா? அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேமா? இவ எப்படி சொல்லிருப்பா? இவளுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே. சரியான பதில் தெரிஞ்சா போதும்க்கா. இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்ல. நீ என்ன பண்றீங்க? கதவு தட்டாம உள்ள வந்துட்டு இருக்க? நான் இந்த ரூமுக்குள்ள கதவை தட்டிட்டு வரணுமா? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? நீ குளிச்சுட்டு வரும்போது மட்டும் என்ன விரட்டி விடுறல. இப்ப நான் குளிச்சுட்டு இங்க துண்டோட நிக்கிறேன், நீ பாட்டுக்கு அப்படியே ரூம்குள்ள வர. நீயும் நானும் ஒன்னா? ஆமா, உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? அப்போ ஏன் எனக்கு கூச்சமா இருக்காதா என்ன? உனக்கு தானே? ஆமா இருக்கும் இருக்கும்.
என்ன இழுக்கிற? சரி, இனிமே வரல. சீக்கிரம் கிளம்பி வா. கிளம்பி வானா? எங்க? கோயிலுக்கு. இவகிட்ட உடனே ஓகே சொன்னா நமக்கு வெயிட் இருக்காது. இவளை எப்படியாவது கெஞ்ச வைப்போம். என்ன யோசிக்கிற? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னால கோயிலுக்குலாம் வர முடியாது. நான் கோவிலுக்கு கூப்பிடுறேன், என் கூட வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை? எனக்கு 1000 வேலை இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? நான் ஈவினிங் ஃப்ரீயா தான் இருப்பேன். வேணும்னா அப்ப போலாமா? அப்படியா? ஆ. கெஞ்சுடி கெஞ்சு, நல்லா கெஞ்சு. என்ன யோசிக்கிற? வாங்க. இந்தாங்க. அர்ச்சனை யார் பேருக்கு? சஞ்சய், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். பெரிய ஆபத்துல இருந்து உயிர் பழிச்சு வந்திருக்காரு. அவர் ஆயுள் நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். சாமி ஒரு நிமிஷம். வித்யா, துலாம் ராசி, சித்திர நட்சத்திரம். என் குடும்பத்துக்காக வாழ்க்கைய பணைய வச்சு திரும்பி வந்திருக்கா. இனியாவது அவ சந்தோஷமா இருக்கணும்னு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. 2 பேருக்கும் சேர்த்தே செஞ்சிருவோம். மனசுக்குள்ள இவ்வளவு காதல வச்சிருக்க, அப்புறம் ஏன் என்ன விட்டு விலகியே இருக்க? காரணம் சொல்லணுமா? இல்ல, வேணாம், விடு. எல்லாம் பழகி போச்சு, விட்டுரு. சாமியை கும்பிடு. அம்மா, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன ஆபத்து வந்தாலும் நீதான் துணையா இருந்து எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். சஞ்சய்க்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்ன கஷ்டமா இருந்தாலும் எனக்கு கூட அவரை கஷ்டப்படுத்தாத. கடவுளே, அவசரப்பட்டு ஒரு ஃப்ளோல என் பொண்டாட்டியை நான் திட்டிட்டேன். அது நடந்து எவ்வளவோ நாள் ஆகுது கடவுளே. ஆனா அதுக்கான தண்டனைய நான் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன என் பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டேங்கிறா. சஞ்சய் நல்லாதான் பேசுறா, கூடவே தான் இருக்கா, நல்லா சிரிக்கிறா, பாசமா தான் நடந்துக்கிறா. ஏன் கத்துற? எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா ஒரு பொண்டாட்டியா மட்டும் என்கிட்ட இருக்க மாட்டேங்கிறா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. நாங்க எங்க வாழ்க்கைய வாழவே இல்ல. தெய்வமே, தெய்வமே, எப்படியாவது அவளை என்கிட்ட சேர்த்து வை. அவளை என் கூட வாழ சொல்லு கடவுளே. சஞ்சய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இப்படி சத்தம் போட்டு சாமி வேண்ட? எல்லாரும் பாக்குறாங்க. எங்க? ஐயோ, பர்சனல் மேட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? கேவலப்படுத்துறியா? உங்கள மாதிரி ஆளுங்க திருந்தி வாழ்றதுக்கு தான் ஜெயிலே. திருந்தி வாழ பாருங்க. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, தெரிஞ்சிடுறோம். எங்களை மாதிரி ஆளுங்க திருந்தினா கதையில எந்த சுவாரஸ்யமும் இருக்காது மேடம். ஐயோ, எங்க திருந்த போறீங்க? வச்சா வாங்க மேடம். என்ன மேடம்? என்ன நொண்ண மேடம்? ஜாமீன் எடுக்க உனக்கு எத்தனை நாள்டா? உள்ள எவ்வளவு டார்ச்சர் தெரியுமா? மேடம், உள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி பண்ணி தர சொல்லியிருந்தேனே. சிங்கமோ ஏதாவது கேட்ட போற. உள்ள சரளான்னு எவ்வளவு ஒருத்தி எங்களை 4 நாளா தூங்க விடாம பண்ணிட்டா. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏய், உன்னால ஒரு நாள் தூங்காம இருக்க முடியுமா? சாரி மேடம், நானும் ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் மேடம். அந்த வேதா தான் எல்லா பக்கமும் சொல்லி வச்சு தடுத்துட்டாங்க மேடம். முடியல. அவங்க தடுத்துட்டாங்க, இவங்க தடுத்துட்டாங்கன்னு எனக்கு தகவல் சொல்றதுக்கு தான் நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறேனா? புரிஞ்சு நடந்துக்க, இல்லனா புதைச்சிடுவேன். மேடம், என்னையா? இது வெறும் கண்டிஷன் பெயில் தான்.
அடுத்த 1 மாசத்துக்கு நீங்க கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஈவினிங் 6 மணிக்குள்ள ஆஜராகி தினமும் கையெழுத்து போடணும். ஒரு நாள் மிஸ் ஆனாலும் ஜாமீன் கேன்சல் ஆயிடும் மேடம். ஜட்ஜு முடியாதுன்னு சொல்லிட்டாரு மேடம். இதை வாங்கவே பெரிய கஷ்டமா போச்சு மேடம். என்ன அந்த வேதாக்கு மட்டும் தான் ஆள் இருக்கா? சகுந்தலா ஆண்டியோட அரசியல் செல்வாக்கை யூஸ் பண்ண வேண்டியதானே? இப்ப உங்க எதிர்க்கட்சி எதுவும் பண்ண முடியாது. என்ன ஆண்டி? நான் கொலை வெறியில இருக்கேன். எதுவும் பேசாம வந்து வண்டியில ஏறு. ஆண்டி வீட்டுக்கு தானே போறோம். நம்ம வீட்டுக்கு வேண்டாம், நேரா அந்த வேதா வீட்டுக்கு போறோம். இந்த நேரத்துல அங்கதான் போகணும். அவகிட்ட நிறைய பேசணும். வா. இல்ல ஆண்டி, நாமளே பல தடவை இவங்களுக்கு விஷம் வைக்க ட்ரை பண்ணிருக்கோம். அந்த மாதிரி அவங்க விஷம் வச்சிருந்தா? சரியான பாயிண்ட். சொல்ல முடியாது, விஷம் வச்சாலும் வச்சிருப்பான் இந்த ஆளு. ஏய், இத சாப்பிடு. நான் விஷம் எல்லாம் வைக்கல. அத சாப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணு. இப்ப நீ சாப்பிடுறியா இல்ல உன் பொண்ண? சாப்பிட்ட போதுமா? என்ன பிரீத்தி, இனி நம்பி சாப்பிடலாம் ஆண்டி, ஒரு பிரச்சனையும் இருக்காது. டேய், கத்தி எடுறா. ஸ்னேகா, நீ போய் தண்ணியும் கை துடைக்க டவல் எடுத்துட்டு வா. இந்த நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்க மாட்டாங்களே. சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு சந்திரமோகன். இவ்ளோ பதட்டத்திலயும் நல்லா தோசை ஊத்திருக்கீங்களே, சூப்பர். அப்பா, நல்ல சாப்பாடு. வேதா, கோர்ட்ல ஆதாரத்தை கொடுத்தா நான் நிரந்தரமா ஜெயில இருப்பேன்னு எல்லாரும் நினைச்சீங்களோ? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இந்த கேஸ உடைச்சு இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் குடும்பத்தோட காவல் தெய்வம் அந்த வித்யா இருக்காளே, அவ திரும்பி வருவாளான்னு தெரியல. ஒருவேளை வந்தான்னா நான் வந்து விருந்து சாப்பிட்டு போனேன்னு தகவல் சொல்லிடு. இன்னும் எண்ணி 7 நாள்ல உன் குடும்பத்துல ஒவ்வொரு ஆளா தூக்கி கடைசியில உன்னையும் தூக்கி காட்டுறேன். இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. வர்த்தா? வர ஆண்டி, நாங்க எடுத்திருக்க முடிவு நல்லபடியா முடியணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடடடே, வாமா வித்யா. ஆமா, எங்க உன் புருஷன்? ஓடி ஒளிஞ்சிட்டானா? சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு ஆயுள் கெட்டிதான். உயிரோட திரும்பி வந்துட்டியே. நமக்கு ஜெயில் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வித்யா. மாலை மரியாதையெல்லாம் பண்ணி பத்திரமா வெளியே விட்டுட்டாங்க. அதான் வந்த உடனே உன் வீட்ல ஒரு விருந்து சாப்பிடலான்னு வந்த. என்னடி முறைக்கிற? நீ வீட்ல இருந்திருந்தா உன்னதான் தோசை ஊத்த சொல்லிருப்பேன். ஏய், ஐயோ, சும்மா சத்தம் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத வித்யா. ஏன் சகுந்தலா, இப்ப நான் இதை அழுத்தினா என்ன ஆகும்? வேணா 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 வேணா. இல்ல,
என் குடும்பத்துக்காக நான் ஜெயிலுக்கு போறதும் பிரச்சனை இல்ல. நல்ல பாம்புன்னு ஒரு தடவை மன்னிச்சு விடலாம். அது திருந்தவே இல்லைன்னா அடிச்சுதானே கொல்லணும். பயப்படாத, உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். ஒழுங்கா திருந்தி ஜெயில நிம்மதியா வாழ பாரு. என்னடா ஜாமீன்ல வந்தவள திரும்ப ஜெயிலுக்கு போக சொல்றாளேன்னு பாக்குறியா? நாளைக்கே உன்னோட ஜாமீனை கேன்சல் பண்ணி உன்னை திரும்ப நான் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கல, என் பேரு வித்யா இல்ல. போங்கடா. கிளம்பு, பத்திரமா வீடு போய் சேர. வழியில பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி எதுவும் வந்துற போது. என்ன பாக்குற? கிளம்ப சொல்லிட்டேன். போதுமா தோசைலாம்? வா, வேடிக்கை பாக்குறேன். எல்லாரும் என்னதுக்கு பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியுமான்னு பாக்குறாங்கக்கா. உங்களை சந்தேகம் படல. மாமா, நம்ம வீட்ல வேலை செய்யற ஒரு சில ஆளுங்க அவங்களுக்கு உதவி பண்றாங்கல்ல, அத சொன்ன. அந்த மகேஸ்வரி வேலைக்காரி வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்தாலே. ஆமாமா, இனி அந்த விஷயத்துல நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யார் அவங்களுக்கு உதவி பண்ணாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் நாம சும்மா விடக்கூடாது. வித்யா, அப்போ அவங்க கண்டிஷன் பைல கேன்சல் பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்க, எப்படி பண்ண போற? எல்லாரும் இந்த வித்யாவை இது வரைக்கும் ஹீரோயினா தானே பாத்திருக்காங்க, வில்லியா பார்த்தது இல்லையே. வில்லி? அவங்க ரூட்லயே போய் அவங்க கண்டிஷன் பைல கேன்சல் பண்ண வைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லதுமா. ஆண்டி, கார். மேடம், மேடம் பஞ்சர் ஒட்டியாச்சு. வாங்க மேடம், வண்டியில வந்து உட்காருங்க மேடம். ஆண்டி போதும் ஆண்டி, வாங்க கார்ல ஏறுங்க. வாங்க ஆண்டி. என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தான் மேடம் இருந்துச்சு, திடீர்னு ஸ்டார்ட் ஆகல மேடம். என்னதான் ஆச்சு? இருங்க மேடம், இதோ பாக்குறேன். டேய் மேடம், கார்ல இருந்து இறங்கு. ஆண்டி, என்ன ஆண்டி? இந்த கார் மேல பெட்ரோல ஊத்திட்டு ஓ மேல பெட்ரோல ஊத்திக்கிட்டு கார்லயே உட்காந்து கொளுத்திக்க. அவன் ஏன் கொளுத்திக்கணும்? அடிக்கிற வெயில்ல அதுவே நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிடும். இனிமே நீயும் வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த காரை வீட்டுக்கு வரக்கூடாது. நடந்தே போறேன். ஆண்டி, நல்ல வேலை நம்ம செப்பல் பியல. ஆனா அவங்க ரூட்லயே போய் அவங்கள காலி பண்ண பாத்தியா? சூப்பர் வித்யா. அண்ட் மிஸ் சகுந்தலா அண்ட் கோ யாருமே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்கு இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பாடம் கத்து கொடுக்கணும். நம்ம அவங்கள ரொம்ப சீரியஸா டீல் பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறேன். அதான் பெரிய தப்பு. இனிமே இப்படிதான் பண்ணணும். ஆனா நீ பெரிய பிரில்லியன்ட்.
அட் அ டைம்ல எல்லா பக்கமும் யோசிக்கிற. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை செம்ம ஸ்மார்ட்டா சமாளிக்கிற. உன் டேலண்ட் நிஜமா சொல்றேன் யாருக்குமே வராது. சில நேரம் நீ அம்மாவையே மிஞ்சிடுற. ஆனா அவங்க எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பலம் பலவீனம் ரெண்டுமே அதான். ஆனா நீ ஒவ்வொரு எதிரியும் ஒவ்வொரு விதமா டீல் பண்ற. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உன்ன மாதிரி ஆளுங்க தான் தேவை. ஹலோ மேடம், உங்களை தான். எங்க போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன சார்? இல்ல, இந்த ஏரியாவுல இந்த நேரத்துக்கு பஸ் எதுவும் வராது. நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை டிராப் பண்ணிடுவேன். சுடுகாட்டுக்கு போறேன், வரீங்களா சார்? மேடம், நீங்க கூப்பிட்டீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு கூட வருவேன். சுடுகாட்டுக்கு வர மாட்டேன்னா என்ன? வாங்க ஏறுங்க போலாம். என்ன மேடம்? நான் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க கூட கார்ல எல்லாம் வரதில்ல. நான் கூட தான் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்கள என் கார்ல ஏத்துறது இல்ல. இருந்தாலும் உங்களை கூட்டிட்டு போகலான்னு தோணுது. ஏன்? ஏன்னா உங்களை ஏற்கனவே பார்த்த மாதிரி பழகின மாதிரி தோணுது. எனக்கு அப்படி தோணல. நீங்க கிளம்பலாம். எங்கம்மா? யோ, அவங்க தான் வரலன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? நீ வாமா, நம்ம ஆட்டோல போலாம். நல்ல செருப்புமா, நான் கிளம்புறேன். பாய். யோ, நீயும் கிளம்பியா? எனக்கு தெரியும், நீ கிளம்பு. அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க கிளம்புறீங்களா இல்ல? உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை இந்த நேரத்துல தனியா இங்க விட்டுட்டு போனேன்னு வைங்களேன், அந்த கடவுளே வந்து என்ன மன்னிக்க மாட்டாரு. ப்ளீஸ் வந்து ஏறுங்க. என்ன என் மேல நம்பிக்கை இல்லையா? இப்ப எதுக்கு நீ இங்க வந்து நிக்கிற? நீங்க தனியா நின்னீங்கன்னா யாராவது வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நானும் சும்மா துணைக்கு நிக்கிறேன். எனக்கு யாரோட துணையும் தேவையில்ல. அப்போ சரி, என் சேஃப்டிக்கு நான் உங்க பக்கத்துல நிக்கிறேன்னு நினைச்சுக்கங்க. என்னாச்சுமா? காலதானமா என்ன வீட்டுல பாத்தீங்க? பொண்ணு அந்த வித்யா கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாடா. என்ன கடத்தி வச்சிருந்தா? அதுவும் அந்த வித்யா? என்னமா பேசுறீங்க? என்ன எப்படிமா அவ கடத்துவா? நான் சின்ன குழந்தையா? லஞ்ச் முடிச்சிட்டு நான் இங்கதான் வந்தேன். இப்ப வரைக்கும் நான் இங்கதாமா இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து கேரம் ஆடிட்டு இருக்கோம். போனுங்க போனுங்க. எங்க என் போன்? எங்கடா? மா, போனை காணுமா? இங்க இருக்கு. நம்பிட்டீங்களா?
உங்ககிட்ட மட்டும்தான் மிமிக்ரி பண்ண ஆள் இருக்கா என்ன? பையன் கெட்ட போட்டு உங்க அத்தனை பேரையும் ஏமாத்தினவ நான். என்னால உங்க பையன் வாய்ஸ்ல பேச முடியாதா? அம்மா அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா உடனே வாங்கம்மா. அம்மா எப்படி நம்புற மாதிரி இருந்துச்சுல? இந்தா உன் போனு. ஏய் தம்பி கொஞ்சம் அடங்கு. பெண்தானே இவ ரொம்ப சாஃப்டா இருப்பான்னு நினைக்காத. இப்ப நான் ரொம்ப ரக்கடான ஆளு. தாங்க மாட்டீங்க. ஏய் ஒண்ணு ஒன்னும் பண்ண முடியாது. ஐயோ சகுந்தலா என்ன இது? பிரீத்தி நீ அதை சொல்லிருக்க கூடாதா? என்ன நீ இவங்க கூட சேர்ந்ததுல இருந்து நீயும் ரொம்ப முட்டாளாயிட்ட. பா ஏய் கத்துறத விட்டுட்டு டைம் என்னன்னு பாருடி. 8 மணி ஆகுது. அதுக்கு என்ன இப்போ? 8 மணி ஆயிடுச்சு பிரீத்தி. 6 மணியோட கண்டிஷன் வேல கையெழுத்து போடுற நேரம் முடிஞ்சிருச்சு. மறந்துட்டீங்களோ? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு மறக்காம அப்டேட் பண்ணு. சரிம்மா, நான் வரேன். ஹலோ மேடம், ஒரு குட் நியூஸ். என்னாச்சு? அந்த சகுந்தலா பிரீத்தியோட பெயில் கேன்சல் ஆயிடுச்சு மேடம். நிஜமாவா? ஆமா மேடம். நாளைக்கு அவங்க திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இனி ஜாமீன் கிடைக்க சான்ஸே இல்ல மேடம். வெரி குட், வெரி குட். சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்களே. மேடம், அவங்க ஜாமீன் கேன்சல் ஆகிறதுக்கு துளி கூட நான் காரணம் இல்ல. என்ன அப்புறம்? எல்லாம் உங்க சின்ன மருமக வித்யாவோட திறமைதான் மேடம். அவங்க தான் புத்திசாலித்தனமா அந்த சகுந்தலாவை கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்டேஷன்ல கையெழுத்து போட விடாம பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஜாமீன் கேன்சல் ஆயிருக்கு. நீங்க பாராட்டுறதா இருந்தா உங்க மருமகளை தான் பாராட்டணும். அவங்க தான் மேடம் இது எல்லாத்துக்கும் காரணம். அவங்க உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது மேடம். சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே மேடம். என்ன வேதா, லாயர் போன் பண்ணாரு போல. அந்த சகுந்தலா பிரீத்தியோட ஜாமீன்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிருப்பாரு. அதுக்கு காரணம் வித்யாதான்னு சொல்லிருப்பாரு. அதான் என் மருமக. அவ இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படி செஞ்சிருக்கவே முடியாது. நீ இதுவரைக்கும் வச்ச எல்லா போட்டியிலுமே வித்யா ஜெயிச்சிட்டா. உனக்கே சிம்ம சுப்பனமா இருக்கிற உன்னோட எதிரிகள் எல்லாம் கதற விடுறா. இதுக்கு மேலேயும் உன் மருமக கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற? அவளை விட பெஸ்டான ஒரு மருமகளை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஐயோ ஆரம்பிச்சிட்டாரியா. நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன். ஒரு நாளாவது என்ன பாராட்டிருப்பாரா? எப்ப பார்த்தாலும் அந்த வித்யா புராணம் தான். வேகா, நீயும் பாராட்டுற மாதிரி நடந்துகிட்டா உன்னையும் நான் பாராட்டுவேன். நீ என் மருமக தானமா? சொல்லு வேதா, இதுக்கு மேலையும் வித்யாவை ஏத்துக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எது உன்னை தடுக்குது? வேதா, பதில் சொல்லிட்டு போய. என்ன ஸ்னேகா? சீக்கிரமா வீட்டுக்குள்ள ஓடி போய் ஆரத்தி எடுத்துருவாங்க. இந்த ஆரத்தியா? எதுக்கு? எடுத்துட்டு வாங்கக்கா. ஆடு தானா வந்து தலைய குடுக்கும் போது அதுக்கு மாலை போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்த வேண்டாமா? போங்க போய் எடுத்துட்டு வாங்க. ஆண்டி, என்ன ஆண்டி இதெல்லாம்? அத்த,
உங்க பெர்மிஷன் இல்லாமலே இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்படி ஒரு சான்ஸ நான் மிஸ் பண்ண விரும்பல. தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. அப்புறம் என்ன, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. இனிமேதான் இருக்கு கச்சேரி. ஏமா 2 பேரும் உள்ள போங்கம்மா. சார், உங்க கடமை உணர்ச்சிக்கு ரொம்ப நன்றி. வாங்க சார். ஏய், ஒழுங்கா இருக்கணும், இல்லன்னா 2 பேரையும் பொளந்துருவேப்பா. ஜாக்கிரதையா இரு. அதானே. இல்ல, 2 பேரும் சேர்ந்து செஞ்சா வேலை சீக்கிரம் முடியும்ல. அவ அந்த வேலை செய்யட்டும், உங்களுக்கு வேற வேலை இருக்கு. என்ன வேலை? இந்த டைனிங் டேபிள கிளீன் பண்ணிட்டு கிச்சன்ல போய் பாத்திரம் கழுவுங்க. பாத்திரம் எல்லாம் கழுவ தெரியாது. வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்ல. அப்ப கிளம்பு, நான் ஜட்ஜி கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நான் இப்பவே செஞ்சிடுறேன். பாத்துக்க வேதா, பல வருஷமா உன்னை எதிர்த்து அழிக்க நினைச்ச உன் பரம எதிரி இப்ப நம்ம வீட்டுல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். மாமா, ரொம்ப புகழ வேண்டாம். சகுந்தலா, நில்லு. உன்னோட செயல் ஒண்ணு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாத்தியா? இனிமேலாவது உண்மையா திருந்தி வாழ பாரு. வித்யா, என்னையே பாத்திரம் கழுவ வச்சிட்டல, பொண்ணு நான் சும்மா விட மாட்டேன். பனிஷ்மெண்ட் முடிஞ்சு ஜாமீன் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கடி உனக்கு. என்ன நினைச்சீங்களா? இல்லையே. நினைக்காம எனக்கு எப்படி பொறையேறும்? இனி நீ என்ன மட்டும்தான் அதிகமா நினைக்க வேண்டி வரும். ஏய், என்ன இது? இத நீங்க பாத்திரம் கழுவுற லட்சணமா? இங்க நின்னு பாக்குற எனக்கே தெரியுது, அந்த பாத்திரம் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாருங்க. பலன்னு சுத்தமா கழுவணும். இல்லன்னா இன்னைக்கு முழுக்க இந்த வேலையை மட்டும்தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். பாத்துக்கோங்க. என்னம்மா பிரீத்தி, தொடச்சதையே தொடச்சுக்கிட்டு இருக்க? அந்த கைப்பிடி தொடச்சதெல்லாம் போதும், அந்த படிக்கட்டை கொஞ்சம் தொட. உடைச்சிடாத, பாத்து. கீழே படிக்கட்டலாம் பாரு. ஒவ்வொன்னா தொடச்சிட்டு போ அப்படியே. என்ன? என்ன முடிஞ்சிருச்சா? ரெடி ரெடி.
நல்லா சமைச்சிருக்கீங்களா? சமைச்சிருக்கோம். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? இருக்கோம். என்ன எல்லாம் ரெடியா? ரெடி மாமா. யாருமா அந்த சீஃப் கெஸ்ட்? பாக்க தானே போறீங்க மாமா. என்னம்மா ஐயோ, வாங்க கோடீஸ்வரன். அம்மா என்னது இவரு கோடீஸ்வரன்? ஆண்டி என்ன இதெல்லாம்? எங்க மகாலட்சுமி வரல? வணக்கம்மா. வணக்கம். வாங்க மகாலட்சுமி. குபேரன் எங்க? வந்துட்டமா. வணக்கம்மா. என்ன பாக்குறீங்க? இவங்க தான் உங்களோட சீஃப் கெஸ்ட். வாங்க போங்க போங்க. என்னது இது? இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேணாம். நாங்க எங்க தட்டுல தான் சாப்பிடுவோம். என்னது இது? பிச்சைக்காரனுக்கு ஊத்துற மாதிரி ஊத்துறீங்க? நாங்க ஜட்ஜு, ஒழுங்கா ஊத்துங்க. உப்பு அதிகமா இருக்குமா? என்ன இதுல ஒண்ணுமே இல்ல. என்ன வேகவே இல்ல? சாப்பாடு அப்படியே வேற வேறையா இருக்கு. இது என்னன்னு தெரியலையே. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? பரம்பரை பிச்சைக்காரங்க நாங்க. கால் வைத்து கஞ்சினாலும் அது நேர்மையா பிச்சை எடுத்த காசாதான் இருக்கும். இந்த மாதிரி தப்பாலாம் சம்பாதிக்க மாட்டோம். தள்ளுங்க. ஆமா. என்னங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு? என்ன மார்க்? நாங்க தினம் பல வீட்டு சாப்பாடு சாப்பிடுறோம். அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். ஆனா அது எதுவுமே இவ்வளவு கேவலமா இருந்தது இல்ல. அப்போ உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலையா? அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஃபெயிலா? அப்படி சொல்ல முடியாது. மோசத்திலயும் சுமாரான மோசம்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்படி ஒரு சமையல்னு சொல்லலாம். யாரோட சமையல்? யாரு காரக்குழம்பு வச்சது? நான்தா. ரொம்ப பெருமைப்படலாம் வேணாம். அது காரக்குழம்பு மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா அது ஒரு குழம்பு, அவ்வளவுதான். அப்போ நான் வச்ச சாம்பாரு? அத வச்சதுக்கு தண்டனையா அதுல 2 கிளாஸ் உன்னை குடிக்க சொன்னா உன் உசுரே போயிரும். ஏதோ இது பல வீட்டு சாப்பாட சாப்பிட்டு வளர்ந்த உடம்புன்றதுனால இந்த உடம்பு தாங்குது. இந்த பொண்ண சமையல் இல்ல, கிச்சன்ல பாத்திரம் கழுவு கூட விட்டுறாதீங்க. ரொம்ப டேஞ்சர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சாப்பாடு நீங்க யாரும் சாப்பிட வேணாம். உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களை மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு கூட இந்த சாப்பாடு போட்டுறாதீங்க. நாங்க கிளம்புறோம். வாமா. ஐயோ ஐயோ. ஆஹா. அவ பக்காவா பிளான் பண்ணிட்டா. நாம சாக போறோம். சொல்லு. ஏய் வித்யா, வித்யா கதவை தர வித்யா. எங்களுக்கு ஏதாவது ஆச்சுடா, என் பையன் உங்களை சும்மா விட மாட்டான். நாமளே செத்ததுக்கு அப்புறம் உன் பையன் வந்து என்ன செய்ய போறான்? ஏய் நீ ஒருத்தி வாயை மூடுறி. ஐயோ. ஆண்டி, லேசா மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. தொண்டை ஒரு மாதிரி கவ்வுது.
போச்சு போச்சு. பிரீத்தி, அந்த ஜன்னலை கொஞ்சம் தர. ஆண்டி, ஜன்னலை திறக்க முடியல. யாரோ லாக் பண்ணிருக்காங்க. நம்ம செத்தாலும் இந்த குடும்பம் மட்டும் நிம்மதியாவே இருக்க கூடாது. மொத்த பேரும் ஜெயிலுக்கு போகணும். என்ன பண்றீங்க? என் பேர் சகுந்தலா, இவ பிரீத்தி. நாங்க 2 பேரும் ஒரு குற்ற வழக்குல ஜெயில இருந்தோம். ஜட்ஜி எங்களுக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா வேதா வீட்ல 1 வாரம் எங்களை வேலை செய்ய சொன்னாரு. நாங்களும் இங்க வேலை செய்ய வந்தோம். ஆனா இங்க 2 பேரையும் கொலை பண்றதுக்கு ஒரு பெரிய சதி நடக்குது. ஏசில ஏதோ பாய்சனை கலந்து அந்த வித்யா எங்க 2 பேரையும் கொல்ல பாக்குறா. இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாதபடி டோர் எல்லாம் பூட்டி வச்சிருக்கா. எங்களுக்கு மூச்சு முட்டுது. எங்க உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு அந்த வித்யாவும் அவ குடும்பத்தாரும் தான் காரணம். மொத்த குடும்பமும் சேர்ந்துதான் எங்களை கொல்ல பாக்குறாங்க. அவங்கள சும்மா விட்டுறாதீங்க. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. தர்ஷன், அவங்கள விட்டுறாதடா. அவங்கள விட்டுறாத தர்ஷன். அப்பா, அம்மா, அந்த வித்யாவை நீங்க சும்மா மட்டும் விட்டுறாதீங்க. உங்க பொண்ணு அவதான் கொலை பண்ணிருக்கா. ஆண்டி, அந்த ஜட்ஜுக்கும் அனுப்புங்க. அப்படியே மீடியாவுக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். மா, பிரீத்தி, பிரீத்தி கண்ண திறந்து பாரு. இங்க பாருங்க, 2 பேரும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. இவங்க கொன்னுட்டாங்க. சார் கொஞ்சம் தள்ளுங்க, நான் பாக்குறேன். பாருங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? உயிர் இருக்கா? உயிரோட தாங்க இருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சத்தம் போட்டு எந்திரிக்கலையே. எனக்கும் அதான் சார் ஒண்ணும் புரியல. தூக்க மாத்திரையை போட்டு தூங்குறாங்க சார். இல்ல, தூக்க மாத்திரையை கொடுத்து இவங்க கொல்ல பாத்துருக்காங்க. டேய், ஒரு மாத்திரை சாப்பிட்டெல்லாம் சாக முடியாது சார். இல்ல, இவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. மா, மா, எதிரிமா, மா. மா, மா. மா, அம்மா, நான் தர்ஷன் வந்திருக்கேம்மா. மா, மா. சாகல. ஏய், நாம இன்னும் சாகல. நம்ம உயிரோட தான் இருக்கோம். ஆமாமா, நீங்க சாகல, உயிரோட தான் இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு கொலை முயற்சின்னு வீடியோ போட்டீங்க? வித்யா எங்களை கொல்ல ட்ரை பண்ணா. ஏசில விஷத்தை கலந்து எங்களை கொல்ல பார்த்தா. ஆமா, நாங்க தப்பிச்சிட கூடாதுன்னு அவ கதவை வேற லாக் பண்ணிட்டா. நாங்க வரும்போது கதவு திறந்து தானே இருந்தது. ஏசில இருந்து வந்த விஷத்தால எங்களால மூச்சே விட முடியல.
அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டோம். ஏசி ஆஃப் பண்ண கூட முடியல. வேணும்னா பாருங்க, இப்ப வரைக்கும் ஏசி ஓடிட்டு தான் இருக்கு. உதவி கேட்டா கூட யாரும் செய்ய முன் வர மாட்டாங்கம்மா. அப்படி இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையே இல்லம்மா. கொஞ்ச நாள் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் கியூர் ஆச்சுன்னு சொல்லிக்கலாமா? ஆமா மேடம், இதை விட்டா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல மேடம். மா, வேதாவை ஜெயிக்கிறது தானே உங்க லட்சியம். ஆனா இப்ப அவங்க வீட்டுல வேலைக்காரியா இருக்கீங்க. இதை விட வேற அசிங்கம் இருக்க முடியுமா? சொல்றதை கேளுங்கம்மா. ஆமா ஆண்டி, நல்ல ஐடியா தான். நம்ம டாக்டர் ஒருத்தர் இருக்கார் மேடம், அவரை வச்சு நீங்க பைத்தியம்னு சர்டிபிகேட் வாங்கிடலாம் மேடம். ஏற்கனவே ரொம்ப நாளா நீங்க 2 பேரும் ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதை நான் பாத்துக்கிறேன் மேடம். இப்ப நீங்க நடிச்சா மட்டும் போதும். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இந்த வீட்ல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும். சரின்னு சொல்லுங்க. சரி, ஆனா இதுல ஏதாவது தப்பு நடந்து திரும்பவும் நான் இந்த வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஆச்சு, உன்னை நான் கொன்னே போட்டுருவேன். இல்ல மேடம், தப்பாகாது. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அது போதும். ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா சார்? பேச்சு வாக்குல அந்த சந்திரமோகன் என்ன பைத்தியம்னு சொன்னான்ல. ஆமா ஆண்டி, பைத்தியம் என்ன செய்யும்னு அவனுக்கு நாளைக்கு காட்டு. நம்மள டார்ச்சர் செஞ்ச இந்த குடும்பத்தை வச்சு செய்வோம். ஒண்ணுல வீடு நல்லா சுத்தமா இருக்கணுமேன்னு கொஞ்சம் சாக்கடை தண்ணி எடுத்துட்டு வந்து மாப் போட்டிருக்கேன். அதுதான் வாசனையா இருக்கு போல இருக்கு. என்னது சாக்கடை தண்ணியா? ஆமா ஸ்னேகா, வேணும்னா இத கொஞ்சம் மோந்து பாரு. என்ன பண்ற? என்ன? சாரிக்கா, உங்க புருஷன் அறைய வந்தாரா? அவரை நான் பதிலுக்கு அறையலான்னு கை வாங்கினா அது தெரியாம உங்க கண்ணத்துல பட்டுருச்சு. ஏய், அவரு அங்க இருக்காரு, நான் இங்க இருக்கேன். நீ முன்னாடி வந்து அரைஞ்சிட்டு அவரு அறைய பார்த்தேன்னு சொல்றியா? அட நிஜமாக்கா, இப்ப பாருங்களேன். என் கை இப்படி இருந்துச்சா, அப்படியே அறைய வந்தனா இப்படி. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? திரும்ப திரும்ப அரைஞ்சிட்டு இருக்க. பிரீத்தி பாவம், அவளை விட்டுடு. வித்யா, இவங்க 2 பேரும் ஏதோ முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. அப்பா சொன்ன மாதிரி உடனே ஜட்ஜுக்கு போன் பண்ணி ஜாமீனை கேன்சல் பண்ண சொல்ல. நீங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனாதான் திருந்துங்க. நீ யாருக்கு போன் பண்ணாலும் இனி எதுவும் நடக்காது. இதுக்கப்புறம் எந்த கொம்பனாலையும் எங்களை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. அதனால இனி எந்த கோர்ட்டாலையும் உங்களை தண்டிக்க முடியாது. சீக்கிரமே இந்த கேஸ்ல இருந்து நான் முழுசா வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேனா? அந்த ஆளு சட்டைய கிழிச்ச மாதிரி இந்த குடும்பத்தையே நார் நாரா கிழிச்சு வீசுவேன். என்ன எவன் கேப்பா? பாவீங்களா, எப்படி இப்படி எல்லாம் நடிக்கிறீங்க? இதெல்லாம் கூட நம்பிடுறாங்களா? காசு இருந்தா எப்படி வேணா சர்டிபிகேட் வாங்கலாமா? வித்யா, இதை நம்ம சும்மா விடக்கூடாது. உடனே நம்ம லாயரை கூட்டிட்டு போய் ஜட்ஜ் கிட்ட பேசுவோம். எப்படி உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாருன்னு கேட்போம். கேட்டு என்ன செய்வ? அப்படியே நான் ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கேன்னு நிரூபிக்க நீ ட்ரை பண்ணாலும் அந்த கேஸை எப்படி இழுத்தடிக்கணும்னு எனக்கு தெரியும். வாழ்நாள் முழுக்க நீ இந்த கேஸை நடத்துற மாதிரி பண்ணிடுவேன்.
என்ன ஒண்ணு பண்ண முடியாது. என்ன சந்திரமோகன், இவ்ளோ ஓபனா சவால் விடுறாளே, இவள எதுவுமே செய்ய முடியலன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா, எங்க உன் பொண்டாட்டி? இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பாக்குறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கலையே. சரி, வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டி, எதுக்கு உங்ககிட்ட வல வலன்னு பேசிக்கிட்டு? நம்ம கிளம்பலாம் வாங்க. இது ரொம்ப அழகா இருக்கே. ஏய், வரட்டுமா? பைத்தியம் இப்படித்தான் பண்ணும். பாய். வாங்கம்மா. வா பிரீத்தி. ஓட்டுனா ஒண்ணு பேச்சு கேட்டு இவங்க 2 பேருக்கு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இந்த வீட்டையே குப்பை மேடா மாத்திட்டு போயிட்டாளுங்க. சாக்கடை தண்ணியில வீட்டு தொடச்சிட்டு கிச்சனையும் அலங்கோலம் படுத்திட்டு போயிட்டாளுங்க. இதெல்லாம் யார் இப்ப சுத்தம் பண்றது? வீடே நாறுது. யாரும் சுத்தம் பண்ண வேண்டாம். சுத்தம் பண்ணாம எப்படி நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது? போனவங்களே திரும்பி வந்து எல்லா வேலையும் சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம். எப்படி? வெயிட் பண்ணி பாருங்க. வில்லி அவளே இவ்ளோ யோசிக்கும் போது நான் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேனா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது ஏன் யார் டிஸ்டர்ப் பண்ற? என்ன பணம் ஏதாவது பத்தலையா? அதெல்லாம் இல்ல மேடம், ஒரு பிரச்சனை மேடம். என்ன மறுபடியும் அந்தாலும் ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டாரா? அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது உன்னை இதே இடத்துல கொண்டு போட்டுருவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், இது வேற பிரச்சனை மேடம். அந்த ஜட்ஜ் என்ன சொன்னாரு? என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லி தொலைங்களேன். அந்த ஜட்ஜ் உங்க 2 பேரையும் சோதிச்சு பாக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு மேடம். அவர் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்து நிஜமாலுமே நீங்க பைத்தியமான்னு சர்டிஃபை பண்ணணுமா? அது மட்டும் இல்ல, அவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாராம். அதுக்கு என்ன, அந்த ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா நமக்கு ஏத்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்க போறாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அந்த டாக்டர் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல மேடம், ரொம்ப வில்லங்கமான ஆளு. அந்த ஆளே ஒரு பைத்தியம் மாதிரி தான் இருப்பான். இது வரைக்கும் மென்டலா நடிச்ச யாருமே அவர்கிட்ட இருந்து தப்பிச்சதே இல்ல. ஜட்ஜ் பிளான் பண்ணி தான் அவரை ரெஃபர் பண்ணிருக்காரு. இப்ப என்னையா பண்றது? 2 பேரும் அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி நடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அதை தவிர நமக்கு வேற வழி இல்ல. அவர் மட்டும் நீங்க பைத்தியம் சர்டிபிகேட் கொடுத்துட்டாருனா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் யாராலும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். போயா. ஐயோ, ஊர்ல குண்டு வைக்கிறவன் கடத்தல் பண்றவன் நல்லா இருக்கான். நாங்க ஒரே ஒரு குடும்பத்தை தானே கெடுக்க நினைக்கிறோம். எங்களுக்கு இவ்ளோ சோதனை வரணுமா? கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? ஐயோ, அந்த லாயர் பேச்ச கேட்டு இப்படி மாட்டிக்கிட்டோமே. வேணாம் டாக்டர், வேணாம். ஒண்ணுல இல்ல டாக்டர், வேணாம். ஏமா பயப்படாதம்மா, ஒண்ணாகாது. சுச்சு போடுவோமா? வேணாம் டாக்டர், வேணாம். ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். என்ன கொல்றாங்களே? கொல்றாங்களா? யார் கொல்றாங்க? நாங்க கொல்லல மேடம், நாங்க ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ரவுண்ட் போயிடலாமா? போலாம் சொல்லிட்டாங்க. டாக்டர், எங்களை விட்டுருங்க. நாங்க பைத்தியமே கிடையாது. நாங்க சும்மா நடிச்சோம். இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக சும்மா பொய்யான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி நடிச்சோம். ப்ளீஸ் டாக்டர், எங்களை விட்டுருங்க டாக்டர், ப்ளீஸ். நாங்க பைத்தியமே இல்ல. நீங்க ஒத்துக்கிட்டீங்க, ஆனா இவங்க பைத்தியம் தான் போல இருக்க. ஏ சகுந்தலா, உண்மையை சொல்லி தொலைடி. இல்லனா நீ அந்த சார்லியே செத்துருவே. மா, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கறாமா? ஆரம்பிக்கலாம். நான் பைத்தியம் இல்லையா? நான் போய் சொன்னேன்.
நான் பைத்தியம் மாதிரி நடிச்சேன். வாங்கயா அதை கழட்டுங்க. நாளா கொலை வெறியில இருக்கேன், அப்படியே ஓடி போயிருங்க. வித்யா, இவங்களை திரும்ப வீட்டுக்குள்ள விடவே கூடாது. ஜாமீனை கேன்சல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும். பாத்துக்க, உன் அன்பு அக்கா கூட உனக்கு சப்போர்ட் இல்ல. யாராவது ஒருத்தவங்க மன்னிச்சாலாவது உள்ள விடலான்னு பாக்குற. எல்லாருமே உனக்கு எதிராவே இருக்காங்களே, என்ன பண்றது? நாங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நாங்க திருத்திக்கிட்டோம். வீடு முழுக்க சாக்கடை தண்ணியால மாப் போட்டு வச்சிருக்கீங்க. அது இப்போ அத நல்ல சோப்பு தண்ணி எல்லாம் போட்டு நான் தொடச்சு கொடுத்துடுறேன். கிச்சன் ஃபுல்லா நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. நான் சுத்தம் பண்ணி கொடுத்துறேன் வித்யா. பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி தரையையும் தொடச்சு வச்சிடுறேன். அப்புறம் என் போன் வேற, நான் புது போனே வாங்கி தந்துடுறேன். இல்லனா அத நானே சர்வீஸ் பண்ணி கொடுத்துடுறேன். இந்த வீட்ல நாங்க உடைச்ச எல்லா பொருளையுமே நாங்க மாத்தி கொடுத்துடுறோம். அப்பா இந்த சட்டையை என்ன பண்றது? சார், நான் புது சட்டை வாங்கி தரேன் சார். இதே சட்டை தான் எனக்கு வேணும். நான் எம்ப்ராய்டரி போட்டு தந்துட்டுமா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். என்னங்க இப்படி இறங்கிட்டாங்க? இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமா? கொடுத்து பார்க்கலாம். எனக்கும் ரொம்ப பாவமா தான் இருக்கு. வித்யா, என்ன வித்யா? நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? இது அவங்களுக்கு கொடுக்கற சான்ஸ் இல்ல, ஆப்புன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க இந்த வீட்ல என்ன சொகுசாவ வாழ போறாங்க. செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறாங்க. அப்புறம் ஒரு கண்டிஷன், வீடு பழைய மாதிரி சும்மா பளபளன்னு இருக்கணும். மாப் போடும்போது ஒரே ஒரு இடம் சரியா சுத்தம் ஆகலனா கூட திரும்ப மொத்த வீட்டையும் மாப் போட்டு துடைக்கணும். பிரீத்தி, உனக்கும் இதேதான். அதெல்லாம் தப்பு இல்லாம சுத்தம் பண்ணிடுறேன் வித்யா. பாக்கலாம், உள்ள வாங்க. இதுல எம்ப்ராய்டரி போடு. என்ன இது, பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு என் பொண்டாட்டி என்ன ரொம்ப தீவிர யோசனையில இருக்கா? என்னவா இருக்கும்? ஹே வித்யா, என்னாச்சு? ஏன் சஞ்சய், எனக்கு ஒரு டவுட். டவுட் தானே, கேளு. அதை கிளியர் பண்ண தானே நான் இருக்கேன். அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல டவுட் வந்திருக்குன்னா அது நல்ல டவுட்டா தான் இருக்கும். என்ன? எதுவா இருந்தாலும் அங்க நின்னு பேசு. போ, பின்னாடி போ. போ. சரி போறேன். நம்ம ஒருத்தவங்களை கெட்டவங்கன்னு சொல்றோம்ல, ஆமா, அவங்க பிறந்ததுல இருந்தே அப்படித்தானா, இல்ல இடையில இந்த மாதிரி மாறிடுறாங்களா? அதாவது சின்ன வயசுல கெட்டவங்களா இருந்து வளரும் போது திருந்தினவங்களும் இருக்காங்க. அப்புறம் சின்ன வயசுல நல்லவங்களா இருந்துட்டு வளர்ந்த பிறகு ரொம்ப மோசமான ஆளுங்களா ஆனவங்களும் இருக்காங்க. தப்பு செஞ்சு கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை எல்லாரும் பயன்படுத்திக்க தானே நினைக்கணும். அப்படிதான் நினைக்கணும். ஆனா எல்லாரும் அப்படி நினைக்கிறது இல்ல. இப்போ இந்த சகுந்தலாவும் பிரீத்தியும் எடுத்துக்கோ. நீ எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டு திரும்பவும் அப்படியே தானே இருக்காங்க. இப்பவும் தொடர்ச்சியா ஏதாவது கிரிமினலா செய்ய ட்ரை பண்றாங்களே. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல கூட அவங்க 2 பேரும் தூங்காம நம்ம குடும்பத்தை என்ன செய்யலான்னு தான் யோசிப்பாங்க. குறிப்பா உன்னை ஏதாவது செய்யலான்னு தான் திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அதான் உங்க புத்தி. சாகர வரைக்கும் அது மாற போறது இல்ல. கரெக்டா சொன்ன.
இப்பதான் நான் கேட்டுட்டு வரேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து தர்ஷன் கிட்ட சொல்லி என்ன தீத்து கட்ட பிளான் பண்றாங்க. புது ஆளுங்களை இறக்க போறாங்களாம். என்னது உன்னை கொல்லவா? திட்டம் போடுறாங்களா? ஆமா சஞ்சய். இத கேட்டுட்டு நீ சும்மா வந்தியா? வேற என்ன செய்ய சொல்ற? எனக்கும் அவங்கள அடிச்சு போர் அடிச்சு போச்சு. அவங்களும் திருந்த மாட்டேங்கிறாங்க. அவங்க அவ்வளவு ஈஸியா திருந்த மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒன்று இல்லைன்னு நான் பண்றேன். இப்ப ஏய் சஞ்சய் வேண்டாம். வித்யா வழி எப்படி வித்யா? சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. அவங்க உன்னை கொல்ல பிளான் பண்றாங்க. என்ன வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? தள்ளு, நீ தள்ளு. தள்ளுறல. அதெல்லாம் வேணாம் சிங். சொல்லுங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். தைரியமா பேசலாம். விஷயத்த சொல்லுங்க. யார தூக்கணும்? எப்படி சிங்க? என்ன தேடி வரவங்க எதுக்கு வருவாங்க நம்மளுக்கு தெரியாதா? போன வர ஒரு மினிஸ்டர் ஆக்சிடென்ட்ல செத்து போனாரே. ஆமா. வெளில சொல்லாதீங்க. அது நம்ம பண்ணதுதான். ஓ பெரிய ஆளு சிங்க நீ. ரொம்ப புகழாதீங்க. சிங்குக்கு புகழ்ச்சி பிடிக்காது. எங்க விஷயத்துக்கு வாங்க. யாரு இந்த பொண்ணு? வேத குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மன் வேதவல்லியோட சின்ன மருமக. பேரு வித்யா. நான் இந்த பொண்ணை பாத்திருக்கேன். சோசியல் மீடியால ஃபேமஸ். இந்த பொண்ணை என்ன செய்யணும்? இவளதான் நீ கொலை பண்ணணும். பொண்ணா இருக்கு. ஏன் பொண்ணுங்களை கொலை பண்ண மாட்டீங்களோ? கொஞ்சம் பாவம் பாப்பேன். என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, முடிச்சிடலாம். ஆனா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகும். அத பத்திலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. ஆனா எவிடன்ஸ் இல்லாம கதையை முடிச்சிரு. அதெல்லாம் பண்ணிடலாம். இதுவரை நான் பண்ண கொலை எதுக்குமே எவிடன்ஸ் இல்ல. போலீஸ் என்ன புடிச்சது இல்ல. இல்லன்னா இங்க இவ்வளவு நாள் தொழில் பண்ண முடியுமா? சிங்கு இந்த அட்வான்ஸ். டீக்கே. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் மிச்ச பணத்தை வாங்கிக்கலாம். பேமெண்ட் விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஏமாத்த நினைச்சா அப்புறம் அப்படிலாம் நடக்காது சிங்கு. ஓய் தேகோ. ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது. அடுத்த வாரம் பஞ்சாப் போகணும். அதனால நாளைக்கே முடியணும். சரி சிங்க முடிச்சலாம். சல். முடிச்சுட்டு எனக்கு தகவல் சொல்லு. சொல்றான். வர. ठीक है. चल. பிரீத்தி யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. ஓகே ஆண்டி. சொல்லுடா. மா வித்யாவை கொலை பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஆளு பிடிச்சிருக்கமா. நார்த் இந்தியாக்கார சிங்கு. சிங்கா? அவனுங்க தொழில்னு வந்தா சுத்தமா இருப்பானுங்கல்ல? ஆமாமா, ரொம்பவே ஃபேமஸான கையி. போன மாசம் மினிஸ்டர் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்தார்ல? ஆமா. அத பண்ணது கூட இந்த சிங்கு தாமா. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டினதே இல்லம்மா. அவன் வித்யாவை முடிச்சு கட்டணும் ஒத்துக்கிட்டாமா. ஓ சூப்பர்ரா. வெளியே வா.
வா ஓட ஆடான்றேன் ஓட அடி போடுறா இவனை. ஏய் சுத்துங்கடா. आवो 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 अंदर आवो ஏய் யாரா நீங்க என்னடா பண்றீங்க சத்தம் போட்டே இங்கே கொன்னு போட்டுருவேன் आवो मेरे साथ கைய விடுடா யாராவது இருக்கீங்களா ஏய் கைய விடு ஏய் கைய விடுடா अरे யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்க விடுடா என்ன விடு डोर ओपन பண்ணு யாராவது வாங்க என்ன காப்பாத்துங்க விடு ஏய் ஏய் हाँ சார் சொல்லு சார் உன்னை நான் அவளை கொலை பண்ண தானே சொன்னேன் நீ அவளை எங்க தூக்கிட்டு போற சார் அந்த இடம் பப்ளிக் அதிகமா வர இடம் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் சார் அதான் நம்ம இடத்துக்கு நம்ம கூட்டு போறோம் நான் தப்பா நினைச்சிட்டேன் சிங்கு சொன்ன வேலை தவிர தப்பான வேலை எதுவும் செய்ய மாட்டான் சார் கொலைனா கொலை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க சார் நான் வரேன் நீ போயிட்டு இரு. என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா வாய்க்கட்டை மட்டும் அவுத்து விடுங்க டேய் முண்டம் உனக்கு